கைஸ் வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். என்னடா இத்தனை நாள் லாங் வீடியோலாம் காணும், கடைசியாக 3 வாரம் முன்னாடி ஃப்ராக் போட்டேன் அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்துருச்சு கைஸ், ஃபஸ்ட் டைம் எக்ஸாமு. அதனால் அதை முடிச்சுட்டு இப்போ 10 நாள் லீவ், டெய்லி நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோலேருந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு எடிட் இன் நருட்டோ அனிமே எடிட் இன் இன்ஷாட் ஆப். அதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப் தேவை. இந்த கிஃப் இல்லைனா பிக்சர்ஸ் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கிஃப் பிக்சர்லாம் நீங்கள் வந்து கூகுளே போய்ட்டு ஷிகமாரு கிஃப்னா ஷிகமாரோட கிஃப் வந்துடும், நருட்டோ கிஃப்னா நருட்டோ கிஃப் வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துடும். அதுவும் இல்லாமல் இன்ஷாட் தான் இருக்கிறதே ஈஸியான எடிட்டிங் ஆப் உங்களுக்கு வந்து வேணும்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது மியூசிக்கு. இப்போ வந்து உங்களோட ஓன் மியூசிக் இருக்குன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். அப்படின்னா ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வீடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக்கு இப்போ வந்து என்கிட்ட இருக்க டாடா ஆஸ்லி லுக்கட் பிஜிஎம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டிக்கர்ஸ். அதாவது ஸ்டிக்கர் எமோஜி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம அந்த மென் லாஃப் உமன் லாஃப் அந்த வீடியோலாம் அந்த ஸ்கல்லு மாதிரி எமோஜின்ஸில் அதெல்லாம் கூட இருப்பாருங்க. நான் வந்து ஒரு சும்மா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு தான் இருக்கிறதே நம்ம வந்து மெயின்னு சொல்லணும். நீங்கள் வைக்கிற டெக்ஸ்ட் வந்து எல்லாரையும் வந்து ஆடியன்ஸ் வந்து கவர்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நருட்டோன்னு டைப் பண்ணுறேன். நருட்டோ டைப் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் வச்சுருக்க போயிடுச்சு. ஸ்வீட் பண்ணுங்கள் நருட்டோ. நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இங்கே சைடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் ஃபாண்ட்டு, உங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் பிஜி அது எப்படி இருக்கணும், நீங்கள் அந்த ஃபாண்ட்டை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மீது எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நான் பார்த்ததே இல்லை. இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரீமியம் கூட இருக்காது, இருந்தால் 2 தான் இருக்கும். நான் வந்து ப்ரீமியம் போட்டிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே அன்லாக்கில் தான் இருக்கும். ப்ரீமியம் நீங்கள் ஒருத்தங்க போடலாம். ப்ரீமியம் போட்டுருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ எஃபெக்ட்லாம் வரும். ஆனால் அந்த ஏஐ எஃபெக்ட்லாம் சத்தியமாக வேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஏஐ எஃபெக்ட் போடணுன்னா நீங்கள் வந்து அனிமே எடிட்லாம் பண்ணுவீங்க, இப்போ கேம் பிளே எடிட்லாம் பண்ணுவீங்கன்னா ஏஐ எஃபெக்ட் சத்தியமாக வேஸ்ட்டு. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அது ப்ரீமியம் போடாமல் எடிட் பண்ணுங்கள். ஏன்னா ஏஐ எஃபெக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், அந்த ரியல் லைஃப் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவாங்களா அவங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா ஹெட்செட் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, அதனால் ஹெட்செட்டில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் எஃபெக்ட் பார்க்கலாம். நார்மல் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து அனிமே எடிட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து எப்போயுமே எது யூஸ் பண்ணுவேன்னா இங்கே ஃப்ளாஷு அதுக்கப்புறம் ஃப்ளிக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக இருக்கும் எஃபெக்ட். அப்புறம் ஃபில்ட்ரு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலரை ஃபில்ட்ரு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் கைஸ். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஆப்பில் எப்படி எடிட் பண்ணணும்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில்ட்ரு தான் இப்போ வந்து பார்த்தோம்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்புனா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த கோகோட கிஃப் நான் வந்து கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டோன்னா அது வந்து அந்த பிளேஸில் அப்படியே அது வந்து ஃபிட் ஆகிக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி அது நீங்கள் கிஃப்னு இல்லை, நீங்கள் வந்து பிக்சர் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டு வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கேலரியிலேருந்து கூட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே கேலரி சிம்பிள் இருக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்து அதுலேருந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் கஸ்டம் பண்ணிக்கலாம். இல்லைனா இவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத தான் வச்சுக்குவேன். அப்படியே நம்ம கிஃப்ட்டில் இருக்கிறது அப்படியே பின்னாடி தெரியும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்பீடு கூட வைக்கலாம். பார்த்திங்கன்னா 100x ஸ்பீடெலாம் இருக்குது. இந்த ஸ்பீடெலாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் 1.20 வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ். முக்கியமாக இந்த அனிமேஷன்ஸ் தான் நமக்கு வந்து நம்ம வீடியோ வந்து கெத்தாகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷனும் நம்ம கிஃப்ட் ஒரு ஸ்டைலில் கொண்டு வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான்லாம் மேக்ஸிமம் இந்த அனிமேஷன் யூஸ் பண்ணுவேன். நம்ம வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கிராப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்விட்ச்சு டு பிப்பு. நீங்கள் இதை பிப்பாக மாற்றிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது கைஸ். நீங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க. அனிமே எடிட்டுக்கெலாம் அதெல்லாம் தேவைப்படாது. நீங்களாம் வேணால் எடிட் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்லேயே மீதி இன்ஷாட்டோட அனிமே டுட்டோரியல் எடிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிறதுனா நமக்கு என்ன தெரியுமா, அது நம்ம கிஃப்ட் வந்து ஃபுல்லாக அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அப்படியே அந்த பெரிய கிஃப்டாக வந்துடும் அது. ஓகே பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸு இது பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ஸ் சேஞ்சுன்னு வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரோபோட் மாதிரி அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரிவர்ஸ்னால் உங்கள் வீடியோ அப்படியே ரிவர்ஸில் போகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பிப்பாக மாற்றணும்ல நம்ம
அந்த இது கொடுத்து என்னமோ கொடுத்து மாற்றணுமே அது கொடுத்து மாற்றணும்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டிராஃப்டாக கூட சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பண்ணது வந்து டிராஃப்டாக இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்ஷாட் எடிட்டிங் இருக்கிறது ஈஸி. இப்போ நான் வேணால் நான் வந்து பக்காவாக எடிட் பண்ண ஒரு வீடியோ காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன ஸ்டெப்ஸை வச்சு மட்டுமே தான் நானும் இதை வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வென் அசுமா டெத் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே தி பாய்ஸ்ன்னு லோகோ இருக்கும், அது கூட நம்ம இந்த பிப்பை யூஸ் பண்ணி தான் பண்ணது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோக்கு பிப் வச்சோம்ல அந்த மாதிரி நான் என் லோகோ வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் கைஸ். ஓகே கைஸ், உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். போய்ட்டு வரேன். டாடா பை.